වහාම ක්‍රියාත්මක වන පරිදි වැට් එක உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் எரிபொருளுக்கான வெட் வரி, உற்பத்தி வரி, சுங்க இறக்குமதி வரி, விசேட சந்தை வரி போன்றவற்றை நீங்கள் நீக்க வேண்டும். இந்த வேளையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். திரைசேரி நிதி அமைச்சில் பணம் நிறைந்துள்ளதாக தெரிவிப்பதை நான் அண்மையில் கேள்விப்பட்டேன். கியூஆர் முறையில் ஒதுக்கியுள்ள கோட்டா முறை தொடர்பில் பிரச்சனை எழுந்துள்ளது. அது தொடர்பில் அரசாங்கம் வழங்கும் தீர்வு என்ன? යම්කිසි අධ්‍යයනයක් කරලා තිබෙනවද කියන එක මම අහන්නට කැමතියි. டீசல் சஞ்சித பிரமாணாத்தன தின கணன டீசல் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை பயன்படுத்துவதற்கு போதுமான அளவு காணப்படுகிறது. சூப்பர் டீசல் மே மாதம் 10ஆம் தேதி வரை பயன்படுத்துவதற்கு போதுமான கையிருப்பு காணப்படுகிறது. 92 ரக பெட்ரோல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் போதுமான கையிருப்பு காணப்படுகிறது. 95 ரக பெட்ரோல் மே மாதம் 10ஆம் தேதி வரை போதுமான அளவு கையிருப்புள்ளது. எரிபொருள் விலை மற்றும் காப்புறுதிகளை கருத்தில் கொண்டு கப்பல்கள் பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வருகின்றன. எம்மிடம் எரிபொருள் காணப்படுகிறது, பணமும் உள்ளது. எனினும் எரிபொருள் கொண்டு வருவதற்கான கப்பல்கள் இல்லை. அவ்வாறான ஒரு நடைமுறை சிக்கல் காணப்படுகிறது. இந்த நிலைமையை நாமோ அல்லது இலங்கையில் உள்ள மக்களோ அல்லது அரசாங்கமோ ஏற்படுத்தவில்லை. இது ஒரு உலகளாவிய பிரச்சினை. இந்த சூழலில் அனைத்தையும் நாம் ஒரு முகாமைத்துவத்திற்குள்ளேயே கொண்டு வருகின்றோம். யுத்தமோ அல்லது வேறு எந்த பிரச்சனைகளோ இல்லாத போது காணப்பட்ட அதே நிலையிலேயே அனைத்தும் நடக்க வேண்டும் என நாம் கருதினால் அது தவறு. தற்போதைய உலக ஒழுங்கு அவ்வாறு இல்லை. இது ஒரு வெளிப்புற அழுத்தமாகும். எனவே இதனை சரியாக முகாமைத்துவம் செய்து ஒவ்வொரு நாளும் நிலைமைகளை கண்காணித்து தீர்மானங்களை மாற்றியமைத்து முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர எம்மால் பல மாதங்களுக்கு முன்னரே எதனையும் எதிர்வு கூற முடியாது. ஏனெனில் இது நாம் நடத்தும் போர் அல்ல. நாம் ஒரு வகையில் இதன் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாத்திரமே. எனவே முன்பிருந்ததைப் போலவே அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து நிலைமை சீராகும் வரை இதனை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை எமக்குள்ளது. நாம் அதனை சிறப்பாக செய்து வருகின்றோம் என கருதுகிறோம். ක්‍රමෝපායක සැලසුම් සකස් කිරීම ස්ට්‍රැටජික් ප්ලෑනිங் முன்னாயத்த செயற்பாடுகள் இருக்கவில்லையா? அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டது இன்று நேற்று அல்ல, பல மாதங்களுக்கு முன்னர். உண்மையில் இவ்வாறான பிரச்சினை ஏற்படும் என எதிர்கூறும் திறன் காணப்பட வேண்டும். எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் தற்போது பேசுகின்றோம். උරෝකතනය කරන්නට තිබුණා. ඉරානයේ යුද්ධ තත්ත්වය ගැන හිත හිටියා නම් 1980 ගණන් වල ஈரான் யுத்தம் தொடர்பில் நினைத்துக் கொண்டிருந்தால் 1980ஆம் ஆண்டிலிருந்து கியூஆர் முறை மூலமே சென்றிருக்க வேண்டும். ஈரானின் ஆன்மீக தலைவர் மீது தாக்குதல் மேற்கொள்வார்கள் என அவர்களுக்கே தெரியாமல் இருந்தது. எமது தாங்கிகள் அனைத்தும் நிரம்பியே காணப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் வரை தேவையான எரிபொருளுக்கான விலை மனு கோரியிருந்தோம். அரசு என்ற ரீதியில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து விடயங்களை முன்னெடுத்திருந்தோம். எமது சிறப்பான முகாமைத்துவம் காரணமாகவே நாம் ஒரு நிமிடம் கூட மின்வெட்டினை அமுல்படுத்தாமல் தொடர்ச்சியாக மின் விநியோகத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அதனால் செலவு ஏற்படுகிறது. அதனை முகாமைத்துவம் செய்யவே அரசாங்கம் உள்ளது. மின்வெட்டு அமுல்படுத்த வேண்டிய நேரமும் வரும். நாம் வழமை போன்று மின் விநியோகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளையே முன்னெடுக்கின்றோம். ஆரம்பித்தவர்கள் என்ன செய்வது என அறியாமல் உள்ளனர். 4 வாரங்களில் முடிப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. அவர்களினால் முடிந்ததா? ஆகவே தேவையற்ற கேள்விகளை கேட்க வேண்டாம். කරන්න පුළුවන්ද මේවා? ඒක ඉන්න මං කියන්නේ මේ ඔය වගේ බොළඳ ප්‍රශ්න අහන්න